மானானது நீரோடைகளையே வாஞ்சித்து கதறுமப்போ. மானானது நீரோடைகளையே வாஞ்சித்து கதறுமப்போ. என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறிடுதே. என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறிடுதே. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோ முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். 1000 நாளை பார்க்கிலும் உம் பிரகாரத்தில் ஒரே நாள் நல்லதென்றோ. 1000 நாளை பார்க்கிலும் உம் பிரகாரத்தில் ஒரே நாள் நல்லதென்றோ. ஆகாமிய கூடாரம் வேண்டாம், தேவனுடைய ஆலயம் தெரிந்து கொண்டேன். ஆகாமிய கூடாரம் வேண்டாம், தேவனுடைய ஆலயம் தெரிந்து கொண்டேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோ முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். தேவனே என்னுடைய தேவன் அன்றோ, அதிகாலமே தேடுவேன். தேவனே என்னுடைய தேவன் அன்றோ, அதிகாலமே தேடுவேன். துதித்தரே இன்பமும் என்றனுமாய் என்றெங்கும் இருக்கிறது. துதித்தரே இன்பமும் ஏற்றதுமாய் என்றைக்கும் இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆவியானவரே உம்மை ஆவியோடும் உண்மையோடு தொழுவோம். ஆவியானவரே உம்மை ஆவியோடும் உண்மையோடு தொழுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கிடுவேன். மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கிடுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். என்னோட தேவன் அன்றோ, அதிகாலமே தேடுவேன். தேவனே என்னுடைய தேவன் அன்றோ, அதிகாலமே தேடுவேன். துதித்ததே இன்பமும் ஏற்றதுமாய் என்றைக்கும் இருக்கிறது. துதித்ததே இன்பமும் ஏற்றதுமாய் என்றைக்கும் இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவின் மரணம் என்பதுதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு.
அவருடைய மரணத்தை நினைவு கூற முடியத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஏனென்றால் அது சாதாரணமான மரணம் அல்ல. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு மரித்தார். அவர் நித்திய ஜீவன் உள்ள தேவன். அவர் நீடித்த ஆயுள் உள்ளவர். அவர் மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மரணம் என்பது அவருக்கு இல்லை. ஆனால் பாவம் செய்கிறவனுக்கு மரணம் உண்டு. ஆனால் பாவமே இல்லாதவர் மரணம் அடைந்தார். எதற்காக என்றால், நீங்களும் நானும் செய்த பாவத்துக்காக, நீங்களும் நானும் செய்த அநியாயத்துக்காக, அக்கிரமத்துக்காக கிறிஸ்து நம் எல்லாருக்காகவும் மரித்தார். அவர் மரித்ததுனால தான் நாம வாழறோம். அவருடைய மரணம் தான் நமக்கு நித்திய ஜீவனை வாக்களித்து வைத்திருக்கிறது. அதனாலதான் நம்ம குடும்பமா இன்னைக்கு கர்த்தருடைய சபையில் இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம் சொன்னா, அவர் நமக்காக அவர் மரித்தார். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவத்துக்கு தண்டனையாக நீங்களும் நானும் சோத்திருக்கிறோம். மரித்து போக வேண்டியவர்கள், இல்லாமல் போக வேண்டியவர்கள். ஆனா உங்களுக்காக எனக்காக கிறிஸ்து மரித்தார். இன்றைக்கு அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் புசித்து பானம் பண்ணும் பொழுது அந்த கிறிஸ்துவின் மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம், நினைவு கூறுகிறோம். எனக்காக அல்லவா நீங்கள் மரித்தீர் என்று சொல்லத்தான் நாம் இங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே உங்க சிந்தனை, நோக்கம் எல்லாவற்றையும் நீங்க கர்த்தருக்கு நேரா திருப்புங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க, எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோமே என்று இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோமே. எல்லாரும் சொல்லுங்கள், அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காகவும் மரித்தார். யோவான் 1:29 யோவான் சானகன் சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை அடையாளப்படுத்தினான். 1 யோவான் 4:10 இப்படி சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி என்று அவர் சொல்லப்படுகிறார். ரோமர் 4:25 இப்படி சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். மரித்தார், ஆனால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், என் பாவங்களுக்காக மரித்தார், ஆனால் நான் நீதிமானாக்கப்படுவதற்கு மரித்தவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, பாவங்களுக்காக மரித்தார், நான் நீதிமான் ஆகிறதுக்காக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் தான் நாம் என்னவாகிறோம்? குணமாகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, காரியங்கள் இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சிலுவையிலே சோத்திருக்கிறோம் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக அவரை விசாரணை செய்த பிலாத்து ஜனங்களை நோக்கி, இந்த மனுஷனை என்னிடத்துல ஏன்பா கொண்டு வந்திருக்கீங்க? இந்த இயேசுவை ஏன் என்கிட்ட கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிலாத்து கேட்கிறார். லூக்கா 23:14 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது, நீங்கள் கொண்டு வந்த இயேசுவை நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த பொழுது, இவர் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவ்விடத்தில் என்ன செய்யல. நீங்க ஊர்பட்ட குற்றச்சாட்டை சொல்றீங்க, இவர் அதை செய்தார், இவர் இதை செய்தார்னு இயேசுவின் மேல நீங்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறீர்கள். நான் எத்தனையோ விசாரணை நடத்தி இருக்கிறேன்,
ஆனால் இவரை பார்த்து நான் விசாரிக்கும் பொழுது நீங்கள் சாற்றுகிற ஒரு குற்றமும் இவரிடத்தில் நான் காணவில்லை. லூக்கா 23:15 சொல்லுகிறது, உங்களை ஏரோதிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவரிடத்தில் குற்றத்தை என்ன செய்யல, காணல. மரணத்திற்கு ஏதுவாக இவர் ஒன்றும். அதுதான் செய்தியின் ஆரம்பத்தில் சொன்னேன், அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவரிடத்தில் குற்றம் யாதும் இல்லை, ஒன்றும் இல்லை. உலகத்துக்கே சோத்திருக்கிற விசாரணை நடத்தக்கூடிய திராணி உள்ள ஒரு பிலாத்து சொல்லுகிறான், மரணத்திற்கு ஏதுவான குற்றம் இவரிடத்தில் இல்லையே, நான் எப்படி இவரை குற்றப்படுத்துறது? ஆனால் மத்தேயு 27:15 பாருங்கள், ஆகிலும் காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவர்களுக்காக விடுதலை பண்ணுவது பண்டிகை தோறும் தேசாதிபதியின் வழக்கம். பண்டிகைனா பஸ்கா பண்டிகைன்னு அர்த்தம். இந்த பஸ்கா பண்டிகை வந்தா சோத்திருக்கிற யாராவது ஒருவரை விடுதலை பண்ணலாம் என்கிற வழக்கம் அந்நாட்களில் இருந்தது. ஆகவே இந்த பஸ்கா பண்டிகை வைத்து இயேசுவை விடுதலையாக்கிவிட வேண்டும் என்று பிலாத்து எண்ணினான். ஆகவே இயேசுவை எப்படியாவது விடுதலையாக்க வேண்டும் என்று நினைத்தவன் மத்தேயு 27:21 சொல்லுகிறது, அவன் ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்? பரபாஸ் என்றார்கள். பரபாசை விடுதலை செய்ய கேட்டு இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை என்ன செஞ்சாங்க? ஏவினார்கள். பணம் கொடுத்து சொல்லுங்க, இயேசுவை சோத்திர சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லுங்கள். ஜனங்கள் மனசார சொல்லல, இவங்க அப்படி மிரட்டி சொல்ல வைக்கிறாங்க. இயேசுவை எப்படியாவது மரணத்திற்கு உட்படுத்தி விட வேண்டும். பிலாத்தவரை விடுதலையாக்க அவன் பிரயத்தனம் பண்ணினாலும் பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் சோத்திருக்கிற அண்ணா காய்பா ஆரிய சங்கத்தார் ஜனங்களை ஏவி இயேசுவை எப்படியாயினும் சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்கிறார்கள். மத்தேயு 27:22 இப்படி சொல்லுகிறது, அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஒருவர் சொல்லவில்லை, எல்லாரும் சொன்னார்கள். அல்லேலூயா. இதை கேட்ட பிலாத்து கலகம் அதிகமாகிறதுனாலே தன் பிரயத்தினால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று எண்ணினான். பிலாத்து சோத்திருக்கிறோம் எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணுகிறான் இயேசுவை விடுதலையாக்க வேண்டும் என்று. அவன் எடுத்த எந்த பிரயத்தனமும் பிரயோஜனப்படவில்லை. மார்க் 15:15 இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். உங்களுக்கு தெரியுமா, வாரினால் அடிப்பட்டவன் சிலுவைக்கு போக வேண்டியதில்லை. சிலுவைக்கு போக வேண்டுமானால் அவன் வாரினால் அடிக்கப்பட வேண்டியதில்லை. ஆனால் இயேசுவோயோ வாரினால் அடிப்பித்தும் சிலுவையில் அறையும்படியும் ஒப்பு கொடுத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, குற்றமற்ற தேவ ஆட்டுக்குட்டி தீர்மானிக்கப்பட்டபடியே கொலைக்களம் நோக்கி கொல்கதாவை நோக்கி அந்த பார சிலுவை எடுத்துக்கொண்டு அடிபட்டவராய் வாரினால் அடிபட்டவராய் இரத்தம் சொட்ட 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 அந்த செங்குத்தான கொல்கதா மலையின் மேல் நடக்க முடியாதவராய், அவர் ஏதோ மரத்திலான ஒரு சிலுவை அல்ல, நம்முடைய பாவமாகிய சிலுவையை, நம்முடைய அக்கிரமாகிய சிலுவையை, நம்முடைய அநியாயமாகிய சிலுவையை அவர் சோத்திர பார சிலுவையா எடுத்துக்கொண்டு வேதனை பட்டு கொண்டு போகிறார். அருமையானவர்களே, இந்த சம்பவம்லாம் நடக்குதுல்ல, இதெல்லாம் பரபாசுக்கு ரொம்ப தெரியாது. பரபாஸ் ராத்திரி எல்லாம் அவன் மறுநாள் நமக்கு சிலுவை தண்டனை, மறுநாள் செத்துற போறோம் என்று மரண பயத்திலே தூக்கம் இல்லாமல் அவன் சிறைச்சாலையில உலாத்தி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போது ஒரு சேவகன் ஓடி போய், பரபாஸ், இன்று உனக்கு விடுதலை என்று அவன் கூறுகிறான். ஆனால் காதுகளில் விழுந்த வார்த்தையினுடைய பொருள்
பரபாசுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவன் ராத்திரி முழுவதும் ஒரு பெரிய குழப்பத்தோடு கூட இருக்க, அவன் தெளிவோடு கூட இல்லை. என்ன பெரிய மனுஷனா இருந்தாலும் மரணம் வந்துச்சுன்னா அந்த சோத்திர கலக்கமும் கலகமும் வந்துடும். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல என்று கேட்டால், உனக்கு இன்னைக்கு விடுதலைப்பா, அவனால் அதை நம்பவே முடியல. எனக்கு விடுதலையா? இல்லையே, நான் இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. தீர்மானிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா உனக்கு பதிலாய் இயேசு என்கிறவர் சோத்திர சிலுவைக்கு போகிறார். உனக்கு பதிலாக நீ அறைய பட வேண்டிய அந்த சிலுவையில் இயேசு என்கிறவர் ஒருவர் போகிறார் என்கிற காரியம் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு 2 கல்வர்கள் நடுவில் இந்த பரபாசும் அறையப்பட வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் பரபாஸ் என்கிற இடத்திலே இயேசு பரபாசுக்கு பதிலாய் சிலுவையில் அறையப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் 3 குறிப்புகளை வேகமாய் சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதல் குறிப்பு, அந்த ஆள். அதான் முதல் குறிப்பு. சிலுவையில் அறையப்பட வேண்டிய அந்த ஆள். இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பிலாத்து ஜனங்களை வேண்டிக் கொண்டபடியே பரபாசை விடுதலை செய்தான். இயேசுவை சிலுவையில் அறைந்தான். இந்த பரபாஸ் யாருங்க? மார்க் 15:7 சொல்லுகிறது, கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எண்ணப்பட்ட ஒருவன் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் கலகக்காரன், கொலை செய்தவன். அந்த குற்றத்துக்காக அவன் காவல் பண்ணப்பட்டிருக்கிறான். அவன் சிலுவைக்கு போவதற்கு ஏற்றவன், மரணம் அடைவதற்கு ஏற்றவன். யார் இந்த பரபாஸ்? யோவான் 18:40 சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல, பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்கிறவன் கல்லனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ அந்த 2 கல்வர்கள் அடிக்கப்பட்டார்கள் அல்லவா, அந்த கல்வரில் 3வது கல்வனாக இவன் சேர்க்கப்பட இருந்தது. அன்றைக்கு 3 பேர் சிலுவையில் அறையப்பட வேண்டியது இருந்தது. கல்லன், கலகக்காரன், கொலை செய்கிறவன், இப்படிப்பட்ட பரபாஸ். இந்த பரபாஸ் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, பரபாஸ், பர் பிளஸ் அப்பா, அந்த இப்ப நான் பிராக்கெட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. அந்த இஸ் உச்சரிப்புக்காக சொல்லப்படுகிற வார்த்தை. அவனுடைய உண்மையிலே அவனுடைய பெயர் பரபா. பர் பிளஸ் அப்பா, பரபா. இஸ் உச்சரிப்புக்காக சொல்லப்படுகிறது. இந்த பரபா என்றால் அப்பாவின் பிள்ளை என்ற அர்த்தம். இந்த பர் அப்படின்னா பிள்ளை அல்லது மகன் அப்படின்னு அர்த்தம். உதாரணமாக பர்த்திமேயு என்கிற ஒரு வார்த்தையை நம்ம பைபிள்ல படிக்கிறோம். பர்த்திமேயு. இந்த பர்த்திமேயு என்றால் திமேயுவின் மகன் என்று பொருள்படுகிறது. அதுல பர் என்கிறது தான் அந்த குருடன். திமேயு என்கிறவன் அவருடைய அப்பா. இஸ் என்பது உச்சரிப்புக்காக. இப்ப தோமான்னு இருக்கும், இங்கிலீஷ்ல தோமாஸ்ன்னு இருக்கும், தமிழ்ல கொர்னலியூன்னு இருக்கும். இங்கிலீஷ்ல ஒரு இஸ் வார்த்தை கொர்னலியூஸ் அப்படின்ற அந்த இஸ் அங்க சேர்க்கப்படும். அதுபோல இந்த பரபா இஸ் உச்சரிப்புக்காக சொல்லப்படுகிறது. பர் பிளஸ் அப்பான்னா அவன் அப்பாவின் பிள்ளை அப்படின்னு அர்த்தம். சோதரிக்கிறோம், இவன் அப்பாவின் பிள்ளை. இன்னொன்னு சொன்னா அப்பாவியின் பிள்ளை. அப்பாவும் பாவி, மகனும் பாவி. அப்படியானால் ஆதாம் செய்த பாவத்தினால் மனித குலம் அனைத்து என்னாச்சுங்க? பாவத்துக்குள்ளாச்சு. நமக்கு சோதர அப்பான்னு சொன்னா நம்ம எல்லாரும் எதுல இருந்து வந்தோம்? ஆதாமிலிருந்து வந்தவர்கள். அப்ப ஆதாம் பாவம் செய்தா அந்த பிள்ளைகளும் என்னவானாம்? பாவம். புலம்பல்ல வாசிக்கிறோம், எங்கள் முற்பிதாக்கள் பாவம் செய்தார்கள், ஆனால் நாங்களோ
அந்த பாவத்தின் தண்டனையை சுமக்கிறோம் என்று சொல்றார். ரோமர் 5:12 இப்படி சொல்லுகிறது, இப்படியாக ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல. பாத்தீங்களா, ஒரே மனுஷனால் பாவம் பாவத்தினால் மரண உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய தகப்பன் பாவம் செய்தா பிள்ளையை என்ன ஆயிட்டாங்க, அந்த பாவத்துக்குள்ள வந்துட்டாங்க. தாவீது சொல்கிறான், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் என்ன செய்தால், கற்பம் தரித்தாள். இந்த அப்பாவின் பிள்ளையை விடுவிப்பதற்காக, நல்லா கவனிக்கணும், இங்கதான் ஒரு செய்தியினுடைய வார்த்தை. இந்த அப்பாவின் பிள்ளையை, நாம் எல்லாரும் அப்பாவின் பிள்ளைகள், நீங்க நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு பிறந்தவங்க தான். நான் இந்த குறிப்புக்கு அந்த ஆள்னு போட்டிருக்கேன். அந்த ஆள்னா நம்ம தான் அந்த ஆளு. இங்க எல்லாருமே அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகள் தான். நாம் எல்லாருமே எழுத்தின்படி சரி அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை தான். ஆனால் அப்பாவுக்கு பிறந்த பிள்ளையாகிய என்னை பரிசுத்த செய்வதற்கு அப்பாவுக்கு பிறக்காமல் அம்மாவின் பிள்ளையாய் பிறந்த, ஸ்திரியின் வித்தாக பிறந்த, மரணத்தை ஏற்றுக்கொண்ட அப்பாவுக்கு பிறந்த பிள்ளையாகிய என்ன விடுவிப்பதற்கு யாருக்கு பிள்ளையாய் பிறந்த, அம்மாவுக்காக தான். இயேசுவை பற்றி சொல்லும்போது ஸ்திரியின் வித்தாக அவர் வந்தார். அல்லேலூயா. ஆகவே தான் அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் குற்றமற்றவர். நீங்களும் நானும் அப்பாவின் பிள்ளையாய் பிறந்தது போல இயேசு பிறக்கவில்லை. அவருடைய பிறப்பு பரிசுத்தமானது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அப்படி பிறந்தவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டதனால் பரபாஸ் விடுதலை பெற்றான். பரபாஸ் தொங்க வேண்டிய சிலுவையில் இப்பொழுது இயேசு தொங்குகிறார். கொஞ்சம் புரிந்தது நான் சொல்றது? அப்ப யார் அந்த பரபாஸ்? நான் சொல்லுகிறேன், இந்த பிரசங்கம் பண்ணுகிற நான் தான் அந்த பரபாஸ். நான் தான் அந்த பரபாஸ். ஏனென்றால் நான் சத்தியமாய் அப்பாவுக்கு பிறந்தவன். நான் அப்பாவுக்கு பிறந்ததுனால நான் தான் அந்த பரபாஸ். நீங்க அப்பாவுக்கு பிறந்தீங்கன்னா நீங்க தான் அந்த பரபாஸ். நாம தான் அந்த பரபாஸ். அப்பாவுக்கு பிறந்த பிள்ளையாகிய என்ன பரிசுத்தப்படுத்துவதற்கு, என்னை தூய்மையாக்குவதற்கு ஸ்திரியின் வித்தாய் பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, the fruit is by the root அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் சரியா இருந்தா ஃப்ரூட் சரியா இருக்கும். ஃப்ரூட் சரியில்லைன்னா ரூட் சரியில்லைன்னு அர்த்தம். ஆனா என்னுடைய ரூட் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பரப அப்பாவின் பிள்ளையாக நான் தொங்க வேண்டிய எனக்கு ஆயத்தப்படுத்திய சிலுவையில் எனக்கு பதிலாக இயேசு மரித்து என்னை விடுவித்தார். அல்லேலூயா. நான் தான் அந்த ஆள். சிலுவையில் தொங்கப்பட வேண்டிய, சிலுவையில் அறையப்பட வேண்டியது நான் தான். ஆனால் நாம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்து இயேசு என்னை விடுதலை பண்ணி அவரோ சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். பரபாசன அப்பாவின் பிள்ளைன்னா அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அப்போ நாமும் யார் பிள்ளையா இருக்கிறோங்க? அப்பாவின் பிள்ளை. அப்பாவுக்கு பிறந்தவங்க தான் நம்ம. அப்பாவின் வித்து தான். அதனாலதான் நமக்கு முன்னாடி யார் இன்ஷியல் வருதுங்க? அப்பா இன்ஷியல் வருது. சோத்திரிக்கிறோம். ஆதார் கார்டுல உங்க பேரோட யார் பேர் இருக்குங்க? அப்பா பேர் இருக்கும். அப்பா இல்லாம உங்க பேர் வர முடியாது. சோத்திரிக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் நீங்கள் அப்பாவின் பிள்ளை அல்ல, என்னுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு பெரிய அதிகாரம். கையை நல்லா தட்டி, நல்ல கைகளை தட்டி, ஹல்லேலூயா. பாவத்தில் இருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து உங்களை என்னை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தை நினைவு கூறுறோம். அதனால இந்த பாயிண்ட் நான் கொண்டு வரேன். நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய அந்த இடத்தில் இயேசு ஸ்திரியின் வித்தாக அங்க மரித்தார். அதனாலதான் இன்னைக்கு விடுதலை. இல்லட்னா நம்ம என்னைக்கு செத்து ஒழிஞ்சு மண்ணோடு மண்ணா எங்க போயிருந்திருப்போம்னு எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு மரித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இரண்டாவது அந்த நாள், இரண்டாவது குறிப்பு. அந்த மரணத்தை குறித்து இன்னொரு வேரியேஷன்ல அந்த நாள் 1 கொரிந்தியர் 5:7 இப்படி சொல்லுகிறது, ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. என்ன கிறிஸ்து? பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. எல்லாரும் சொல்லுங்கள், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து எனக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த பஸ்காவை நம்ம பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சோத்திரிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையாய் உபத்திரவப்பட்டார்கள். அதை குறித்து நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40, 41 ஆகிய வசனங்களில் நீங்கள் அதை பார்க்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்து விடுதலையாக்க மோசே, ஆரோன் என்பவர்களை கொண்டு பார்வோனோடு பேசி, பார்வோனின் இருதயம் கடினப்பட்டதுனால விடுதலை கொஞ்சம் தாமதிச்சிச்சு. ஆனாலும் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம், எந்த வருஷம் முடிந்த தினம்? 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசுதலால் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் எகிப்தை விட்டு என்ன செஞ்சாங்க? புறப்பட்டாங்க. அந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை மையமாய் கொண்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 430 வருஷம் அடிமைப்படுத்தி கொண்டிருந்த எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வந்தாங்க. வெளியே வந்தவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, எப்படியா இந்த 430 வருஷம் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தானே, அந்த எகிப்தை விட்டு, அந்த பார்வோனின் கையை விட்டு எப்படி நீங்க விடுதலையாக்கப்பட்டீர்கள்? எங்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது சிந்தப்பட்ட நாள் என்ன தெரியுமா? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்ட நாள் என்ன தெரியுமா? ஆபீப் மாதம் 14ஆம் தேதி நடைபெற்றது. என்ன தேதிங்க? ஆபீப் மாதம் 14ஆம் தேதி நடைபெற்றது. உங்களுக்கு தெரியுமா? இயேசு சிலுவையில் அறையப்பட்டதும் அதே ஆபீப் மாதம் 14ஆம் தேதி தான் இயேசுவும் சிலுவையில் அறையப்பட்டார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ஆபீப் மாதம் 14ஆம் தேதி சோத்திரிக்கிறோம், ஒரு ஆடு சோத்திரிக்கிறோம், அந்த பஸ்காவின் ஆடு அடிக்கப்பட்டதினால், அந்த இரத்தத்தினால் சோத்திரிக்கிறோம். அருமையானவர்களே, அவர்கள் எங்கிருந்து விடுதலையாகி வந்தாங்க? எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்தாங்க. அதுபோல பாவத்தில் அடிமைப்பட்டு கிடந்த நம்மை, சாபத்தில் அடிமைப்பட்டு கிடந்த நம்மை, அந்தகாரத்தில் அடிமைப்பட்ட நம்மை விடுதலையாக்கும்படி ஆபீப் மாதம் 14ஆம் தேதி பஸ்காவாகிய கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிபட்டார். அல்லேலூயா! அதனாலதான் நம்ம விடுதலையானோம். ஆம், அந்த நாள் விடுதலையின் நாள். உலக மக்களின் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்ட நாள், சாத்தானின் செய்கைகள் அழிக்கப்பட்ட நாள், இயேசுவினுடைய பட்ட பாடுகளினால் மனுக்குலத்திற்கு மீட்பு உண்டான நாள். அந்த நாள் பாக்கியமான நாள். அந்த நாள் உலக ஜனங்களின் பாவத்தின் விமோசனம் உண்டான நாள். அது புண்ணியமான நாள். அது புரட்சியான ஒரு நாள். அது புதுமை சேர்த்த ஒரு நாள். இயேசு எனக்காக மரித்த ஒரு நாள். அது நினைவு கூறப்பட வேண்டிய நாள். அல்லேலூயா! அந்த நாள் முதற்கொண்டுதான் என் வாழ்க்கையில ஜெய ஜீவியமே உண்டாச்சு. அந்த நாள் என் வாழ்க்கையில வரலன்னா நான் தோத்து ஒண்ணும் இல்லாம எங்கேயோ போயிருப்பேன். அந்த நாள் என்னை ஜெய வீரனாய் மாற்றினது. அந்த நாள் என்னை பலப்படுத்திட்டு, அந்த நாள் நான் ரட்சிக்கப்பட்ட நாள், அந்த நாள் நான் சபையிலே சேர்க்கப்பட்ட நாள், அந்த நாள் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட நாள், அந்த நாள் நான் மனம் திரும்பின நாள், அந்த நாள் என் பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு ஒழிந்து போன நாள். எத்தனை பெரிய மகிழ்ச்சி! ஹல்லேலூயா! அந்த நாள் என் வாழ்க்கையில வரலன்னா நான் எங்கேயோ எப்படியோ காணா போனமா போயிருப்பேன். ஹல்லேலூயா! பஸ்கா ஆகிய கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டாரே. ஆமென். ஹல்லேலூயா! ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம்.
வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. அல்லேலூயா. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. பாதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டார். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. அல்லேலூயா. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டனால் மூன்றாவது அந்த வாள். மூன்றாவது குறிப்பு அந்த வாள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். கிறிஸ்துவின் மரணத்தை ஆங்காங்கே இருக்கிற பல்வேறு வார்த்தைகளை உங்களுக்கு காண்பிப்பதற்காக இந்த வசனங்களை எல்லாம் சொல்லுகிறேன். முதல் குறிப்பு அந்த ஆள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது குறிப்பு அந்த நாள், மூன்றாவது அந்த வாள். பாருங்கள், சோதர ஆதியாகமம் 3:22 பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை படிக்கும் போது நிறைய பேருக்கு அதனுடைய ஆழம் புரியாது. நான் விளக்குறேன், பிறகு உங்களுக்கு விளங்கும்னு நம்புறேன். விளக்கப்பட்ட கனியை புசித்து பாவம் செய்த மனிதனை தேவன் தோட்டத்தை விட்டே துரத்தி விட்டார். ஜீவ விருட்சத்தின் கனியை தான் ஆதாம் ஏவாள் புசிக்கணும். நன்மை தீமை அறியத்தக்க கனி அவங்க என்ன செய்யக்கூடாதுங்க, புசிக்க கூடாது. அதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். எந்த கனியை புசிக்க வேண்டுமோ அந்த கனியை புசியாமல் எந்த கனியை புசிக்க கூடாதோ அந்த கனியை என்ன செஞ்சிட்டாங்க. ஆமா, இன்னைக்கும் அப்படித்தான். எதை செய்யணுமோ அதை செய்யறது இல்லை, எதை செய்யக்கூடாதோ அதை தான் செய்யணும். சபைக்கு வரணும், அதுக்கு வர முடியாது. ஜெபிக்கணும், ஜெபிக்க முடியாது. சோத்திரம் ஆராதிக்கணும், அதெல்லாம் முடியாது, போர் அடிக்குது. வசனம் படிக்கணும், இல்லை அதெல்லாம் எங்களால் முடியாது. சினிமா பார்க்கக்கூடாது, ஊர் சுத்தக்கூடாது, துன்மார்க்கரோடு பழக்கூடாது. ஆனால் அதுதான் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது. பவுல் சொல்லுகிறார், நான் தீமை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன்,
நன்மை செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நான் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் நான் செய்யக்கூடாத தீமையை செய்கிறேன். நான் நிர்பந்தமான மனுஷன். என்னை யாராவது விடுதலை செய்வார்களா? இது நல்லதுன்னு தெரியுது, இது கெட்டதுன்னு தெரியுது. கெட்டதை செய்யக்கூடாதுன்னு நான் எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, ஆனா நான் கெட்டதை தானே செய்யறேன். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் விளக்கப்பட்ட கனியை வச்சிருந்தார். ஆதாம்கிட்ட சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் அந்த கனியை கர்த்தர் வச்சாரு அப்படின்னு. அரளி கொட்டை கூட தான் இருக்குது, ஆனா அதை சாப்பிடல. கஞ்சாவை வளருது, அதை சாப்பிட்றான், அரைச்சி மூக்கில் வைக்கிறான், வாயில ஏத்துறான். ஏன் அரளி கொட்டையை தின்னுட்டு போ. அப்போ உனக்கு தெரியுது இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடணும்னு. இது சாப்பிட்டா அப்படியே மயக்கத்தில் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். நம்மள ஆண்டவர் ரோபோட்டா வைக்கல. எது நல்லது எது கெட்டது என்கிற அறிவை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ எது நல்லதோ அதை பிடித்துக் கொண்டு, ஹல்லேலூயா, எது உத்தமமானதோ அதை பிடித்துக் கொண்டு, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பூர்வ பாதை எதை என்று கேட்டு விசாரித்து நல்லவை எதுவோ அவ்வழியில் என்ன செய்யுங்கள்? நடவுங்கள். கெட்ட வழி இருக்கு, நல்ல வழி இருக்கு. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், உனக்கு முன் தீமையான வழி நன்மையான வழி ரெண்டு வழி இருக்கிறது. ஆனால் நீ தீமையை விருத்து நன்மையின் வழியை நீ தெரிந்து கொள்வாயாகில் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆதரித்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மனுஷன் விளக்கப்பட்ட கனியை அவன் புசித்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளானான். ஆகவே எந்த தோட்டத்துக்குள் அவனை அழைத்து வந்தாரோ அந்த தோட்டத்தை விட்டு அவனை துரத்தி என்ன பண்ணிட்டாரு? இனிமே மனிதன் எக்காலத்திலும் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் கை நீட்டி என்ன செஞ்சிடக்கூடாது? பறித்து புசித்து விடக்கூடாது என்று சுடரொளி பட்டயத்தை வச்சிட்டார். அதை கிராஸ் பண்ணி ஒருத்தவன் எங்க போக முடியாதுங்க, உள்ள போக முடியாது. வால் வெட்டிடும். சுடரொளி பட்டயத்தை வச்சிட்டார். ஏன்னா ஒருத்தவன் பாவம் மாயிட்ட பிறகு இதுக்கு அப்புறம் அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிட்டானா அவனுக்கு மரணமே இல்லை. ஆனா அதே சமயத்தில் அது ஒரு பெரிய டேஞ்சரா போயிடும். அவன் அநியாயக்காரனாவே, அவன் நீண்ட ஆயுள் உள்ளவனா, உலகமே அது அழிஞ்சு போயிடும். ஆனா எடுத்த எடுப்புல நீ என்ன சாப்பிட்டு இருக்கணும்? நன்மை தீமை கனியை புசிக்காம ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிருந்தா நமக்கு மரணமே தேவையில்லாம போயிருக்கும். மரணம் என்கிற ஒரு சொற்றொடரே ஆண்டவரை ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை உண்டாக்கும் ஆதீனத்துல மரணம்னு ஒண்ணு இல்லை. அந்த கனியை புசிக்க போய் தான் உலகத்துல என்ன வந்துருச்சுங்க? பாவத்தின் விளைவினால் தான் மரணம் வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் கனி எதுக்கு அப்புறம் இருக்குது? ஒரு சுடரொளி பட்டயத்துக்கு அப்புறம் இருக்குது. அந்த வாள் தன்னை கொன்றாலும் பரவாயில்லை, அந்த பரதேசிக்கு போகும் வழியை திறந்து வைப்பேன் என்று எந்த அவதாரமோ சோத்திரிக்கிறோம் பரலோக வாசலை திறக்க என்ன செய்யல? முன் வரல. ஆனால் மனிதன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருந்தால் பரவாயில்ல. ஆனா அப்படி புசிக்கல. அவனோ பாவ விருட்சத்தின் கனியை புசித்து தன்னை மீறுதலுக்கு உட்படுத்தியதோடு தேவனுடைய சவகாசத்தை அவன் இழந்துட்டான். ஆகவே அவனை தேவன் தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாருங்க? துரத்திட்டார். எதற்காக தோட்டத்தை விட்டு துரத்தினாராம்? எதுக்காக தோட்டனா? அவன் எடுக்கப்பட்ட மண்ணை என்னப்படுத்துவதற்காக, பண்படுத்துவதற்காக. எல்லாம் சொல்லுங்க, தோட்டத்தை பண்படுத்த அல்ல, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த துரத்தினார். பாருங்க, நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஆதாம கொண்டு வரும்போது தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் உள்ள கொண்டு வந்தார். இப்ப அவன் தப்பு பண்ணி பாவியா போயிட்டதுனால
இப்ப கர்த்தர் இன்னொரு வேலையை கொடுத்துட்டாரு. இந்த தோட்டத்தை விட்டு அவனை துரத்தும் போது, தம்பி நீ எடுக்கப்பட்ட மண்ணை என்னப்படுத்து. கர்த்தர் நம்மளை எதிர உண்டாக்கி இருக்கிறாருங்க. அப்போ உன்னை நீ பண்படுத்து. உன் குறைவை என்னன்னு பாரு. தோட்டத்துக்குள்ள இருந்தமே இப்ப ஏன் தோட்டத்தை விட்டு வெளியேறணும்? என் கீழ்ப்படியாம என்ன, நான் செய்த பாவம் என்ன, என் துணிகரம் என்ன, என் அக்கிரமம் என்ன, உன்னை போய் நீ ரியலைஸ் பண்ணு. போ, உன் குறைவை என்னன்னு பாரு. ஆண்டவரோடு கூட இப்படி ஒட்டி உறவாடணுமே, இப்ப தேவனோடு நெருங்க முடியலையே, தோட்டத்தை விட்டு வெளியாயிட்டமே, என் வாழ்க்கையில இருந்த அந்த மீறுதல், அந்த பாவம், அந்த அக்கிரமத்தை நீ போய் சோத்திர சரிபடுத்து. போ, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அவனை சீர்படுத்த, அவனுடைய குறைவை அறிக்கையிட, கதற, கண்ணீர் வடிக்க, மனசாபப்பட, அவனுக்குள்ள ஒரு பலத்த உணர்வை கொடுக்க, எடுக்கப்பட்ட மண்ணாகிய தன்னை பண்படுத்துவதற்கு அவனை தோட்டத்தை விட்டு என்ன செய்தார்? துரத்தினார். அருமையானவரே, தன்னை பண்படுத்தவே கர்த்தர் அவனை எங்க அனுப்பினாருங்க? வெளியே அனுப்பினார். தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அருமை அவனுக்கு தெரியாது. போ, நீ வெளியே போனாதான் ஐயோ நல்ல அனுபவத்தில் இருந்தோமே, கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருந்தாரு, நல்ல ஆராதனை, வேத வாசிப்பு, ஜெபம், சமாதானம், சந்தோஷம்னு நிம்மதியா கர்த்தர் வச்சிருந்தாரு. நம்முடைய துணிகரத்தினால, நம்முடைய பாவத்தினால, நம்முடைய அநியாயத்தினால, நம்முடைய ஜெபக்குறைவினால, நம்ம வேத வாசிக்காதனால, கர்த்தரை தேடாததுனால நம்ம இவ்வளவு அவஸ்தைப்படுறோமேன்னு அவனை ரியலைஸ் பண்ணுவதற்காக அவனை தோட்டத்தை விட்டு வெளியேற்றது மட்டுமல்ல, பரதேசியாக இருந்த அந்த ஏதேன் தோட்டத்தை மனித கண்ணுக்கு என்ன செஞ்சிட்டாருங்க? மறைச்சிட்டார். என்றைக்கும் அவன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது, அவன் கண்ணுக்கு மறைச்சிட்டார். ஆனால் மீண்டும் அவன் ஜெயங்கொண்டவனாய், கவனிக்கணும், மீண்டும் அவன் ஜெயங்கொண்டவனாய் ஜீவித்து காட்டிய பிறகு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று வெளிப்படுத்தல் 2:7 இப்படி சொல்லுகிறது. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு வெளியே வா. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு செகண்ட் சான்ஸ் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ பாவத்தை விட்டு வெளியே வருவாயானால், அநியாயத்தை விட்டு நீ வெளியே வருவாயானால், கர்த்தர் another chance உனக்கு வச்சிருக்கிறாரு. இரண்டாம் வாய்ப்பு உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. முதல் வாய்ப்பை தவற விட்ட நீ இரண்டாவது வாய்ப்பை தவற விடாதே. வெளிப்படுத்தல் 2:7 ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, உன்னை நீ ரியலைஸ் பண்ணு. நீ தொடர்ந்து உலகத்தின் பாவத்திலும் அசுசியிலும் போயிட்டு நாட்டம் கொள்ளாத. இந்த உலகத்திலே பார்க்கிற பளபளப்பான காட்சிகள் எல்லாம் மாயை. எதுவும் அது அழகா தெரியும், அது உன்னை அட்ராக்ட் பண்ற மாதிரி தெரியும். சர்ச்சுக்கு வருது, வேதம் வாசிக்கிறது, பைபிள் படிக்கிறது, பாட்டு பாடுறது, சத்தமிட்டு ஆராதிக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும், போர் அடிக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதுதான் ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க உன்னை ஜெயமுள்ளவனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. இப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசிக்க கூடியவனாய் மாற்ற வேண்டுமானால் அந்த சுடரொளி பட்டயத்தின் உருவாக ஒருவர் கடந்து போக வேண்டும். அந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கு முன்னாக என்ன இருக்குதுங்க? சுடரொளி பட்டயம். பலன்னு இருக்குது அந்த பட்டயம். உள்ள போன பட்டயம் என்ன செஞ்சிடும்? வெட்டிடும். அதுக்குதான் அங்க வச்சிருக்கு. காவல் பண்ணப்படுகிற பட்டயம். எவனா உள்ள வந்தா வெட்டிடும் அந்த பட்டயம். ஒருவன் பலியாக வேண்டும். ஆகவே தான் தீர்க்க தரிசனம் இப்படி சொல்லுகிறது, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு மரிக்க வேண்டும். அப்பதான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி உங்களுக்கு எனக்கும் கிடைக்கும். ஒருவன் கத்தியை எடுத்து வெட்டி போடுவேன் என்றால் என்ன அர்த்தங்க? அவனை சாகடிப்பேன் என்று சொல்லுகிறான் என்றுதானே பொருள்.
அப்போஸ்தலர் 3:15 பேதுரு சொல்லுகிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் யாரா இருக்கிறோம்? சாட்சியா இருக்கிறோம். அப்படியானால் இயேசு சிலுவையில் மரித்தது எப்படி செய்யப்படுகிறது? அவர் கத்தியினால் குத்தி என்ன செய்யப்படுகிறார்? கொலை செய்யப்பட்டார். அந்த ஜீவ விருட்சத்தின் அந்த கனி வழியாக மனிதனுக்கு மறுபடியும் அந்த வாசலை திறப்பதற்கு இயேசு அந்த பட்டயத்தினால் வெட்டப்பட்டார். அல்லேலூயா. கத்தியினால் குத்தி செய்ததாக பொருள்படாமல் சிலுவையிலே அறைந்து கொலை செய்ததாக அங்கே அந்த பொருளிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். சகரியா 13:7 என்ன சொல்லுது பாருங்கள். பட்டயமே என் மெய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மெய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறிப்போம். பாருங்க, ஆடுகளா இருக்கிற நம்மேல அந்த கத்தி விழாம நம்மை மேய்க்கிற நல்ல மெய்ப்பனா இருக்கிற இயேசுவின் மேல் அந்த வெட்டு விழுது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் மேல விழ வேண்டிய வெட்டு, என் மேல விழ வேண்டிய பட்டயம், என்னை அறுத்து எடுக்க வேண்டிய வாள், பாவம் செய்யாத பிரதான மெய்ப்பராகிய நல்ல மெய்ப்பராகிய இயேசுவின் மேல் அது விழுந்தது. பைபிள் சொல்லுது, நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை. பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கு வரான். இயேசுவோ நமக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் அவர் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோட்டமாகிய பரலோகத்துக்குள் ஆடுகளாகிய நாம் பிரவேசிக்க முடியாமல் சுடரொளி பட்டயம் வைக்கப்பட்டிருந்தது. தோட்டத்துக்குள் நுழைகிற மெய்ப்பன் தான் வெட்டப்படுவான், ஆடுகள் வெட்டப்படுவதில்லை. இந்த விதியை பயன்படுத்தியே தாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்களும் நானும் பிரவேசிப்பதற்கு தம் மாம்சமாகிய திரையை கர்த்தர் சிலுவையிலே கிழித்தார். வெட்டப்பட்டார், சிலுவையில் அவர் கிழிக்கப்பட்டார். இந்த மரணத்தை அவர் சகித்து கொண்டல்ல, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. சகரியா 13:6 பாருங்க. உன் கையில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், கவனிக்கணும், லிசன் பண்ணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் டீப்பான வசனம். சும்மா மேல இந்த சுவிசேஷங்களை படிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை குறித்து சோத்திருக்கிறோம். வெளிப்பாடாய் சொல்லுகிற வார்த்தை, உன் கையில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதன் வீட்டில் காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூலோகம் தான் இயேசுவுக்கு சிநேகிதன் வீடு போல. ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, இந்த வடுக்கள் எதனால் உமக்கு உண்டாயிற்று? என் சிநேகிதன் வீட்டில் நான் காயப்பட்டேன். என்ன வீட்டில் காயப்பட்டேன்? சிநேகிதன் வீட்டில். இங்கே காயப்பட்டது அவருக்கு கஷ்டமாக அல்ல, தாம் ஏற்றுக்கொண்டதினால் இஷ்டமாக அதை எடுத்துக்கொண்டார். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு பையன் விளையாடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு மாங்காய் மரத்து மேல ஏறுறான். ஏறி மாங்காவை பறிக்கும் போது அந்த மாங்காயில் இருக்கிற நல்ல காய்க்கக்கூடிய ஒரு கிளையும் ஒடிச்சிட்டான். அந்த அம்மா பார்த்தாங்க, பட்டுவா ராஸ்கல், நல்லா காய்க்கிற அந்த தேங்காய் அந்த மாங்காயுடைய கிளையை போய் உடைச்சிட்டேன்னு கோலை எடுத்தாங்க, குச்சி எடுத்து அடிக்க ஓங்கின அந்த பையன், ஐயோ என்ன கொல்றாங்க, எங்க அம்மா என்ன அடிக்கிறாங்கன்னு கத்துறான். இன்னும் அடியே மேல என்ன செய்யல, விழல. அடிக்கிறாங்கன்னு கத்துற உடனே அக்கத்து வீட்டுல வந்தோடனே அந்த அம்மாவுக்கு வெக்கமாயிட்டு கோலை போட்டு அது உள்ள போயிடுது. இன்னும் அடிக்கவே இல்லை இவனை. சில பொம்பளை எல்லாம் அப்படித்தான் பண்ணும், தோத்துறான். வீட்டுக்கான அப்படிதான் கையை ஓங்குவான், உடனே சவுண்டு, தோத்துறான். அஷ்டா நடிப்பு சிகரங்கடா, எப்பா தோத்துறான். வாய்தான், கைய ஓங்கினா தான் தோத்துறான். அஷ்டம், என்ன கொன்னுட்டான், என்ன தூக்க மாட்டிட்டான்ருவாங்க. அந்த ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. சோத்திரம்.
அல்லேலூயா. அப்ப இவங்க சொல்றாங்க, நீ ஏன் கை ஓங்கின? நான் கை ஓங்கின அப்படித்தான் சொல்லுவேன், என்னை காப்பாத்திக்கிறதுக்காக. தோங்கினவனே சில பசங்க அப்படித்தான் செய்வான், அஷ்டாங்க அஷ்டாங்கன்னுவான். சோத்திரம். அல்லேலூயா. அதே பையன் ஒரு நாள் நல்லா கைய ஓங்கினதுக்கே அவன் என்ன சொன்னான்? கொன்னுட்டான். இதே பையன் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரான். அவன் ஸ்கூல்ல விளையாடிட்டு இருக்கும் போது கீழே விழுந்து முட்டி பேத்துக்கிட்டு ரத்தம் சொட்டுது, நல்லா காயம். ஆனா வீட்டுல வரும்போது கமக்கம சிரிச்சுக்கினே வரான். என்னோட காயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா விளையாடும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அது அவரா விழுந்தது. அந்த விளையாட்டினுடைய மயக்கத்தில் விழுந்த காயம். ஆகவே அந்த காயம் அவனுக்கு கஷ்டம் இல்லை, அது என்னவா எடுத்துக்கிட்டான்? ஜாலி. அப்போ அம்மா அடிக்க வரும்போது அவனுக்கு கஷ்டம், என்ன அடிக்கிறாங்க கொல்றாங்கன்னு. அதே பையன்தான் தன் சிநேகிதனோடு விளையாடும் பொழுது கீழே விழுந்து காயப்பட்டத அவன் கஷ்டமா பார்க்கல. எப்படி பார்க்கறான்? அதை இஷ்டமா எடுத்துட்டு ஒண்ணுமே படாத மாதிரி நடக்கிறது போல இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில உங்க மேல வச்ச அன்பினால, என் மேல வச்ச அன்பினால கஷ்டப்பட்ட அல்ல, இஷ்டப்பட்ட அந்த பாடுகளை தன்னிலே ஏற்றுக்கொண்டு. ஹல்லேலூயா. பரலோகத்துல தூதரெல்லாம் கேட்கிறாங்க, என்ன கையில எல்லாம் காயம்? இது என் சிநேகிதன் வீட்டிலே நான் பட்ட காயங்கள். ஹல்லேலூயா. அந்த சிநேகிதர்கள் தான் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதர்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை சீஷர்கள் என்று நான் சொல்ல போகிறதில்லை, நீங்கள் என்னுடைய சிநேகிதர்களா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக இஷ்டப்பட்ட அந்த மரணத்தை ருசி பார்த்தார். ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக, உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக, உங்களையும் என்னையும் அந்த நித்திய ஜீவனுக்குள் சேர்ப்பதற்காக, உங்களையும் என்னையும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே வாளினால் வெட்டப்பட்டார், சிலுவையிலே கொல்லப்பட்டார். ஆகவே தான் பைபிள் சொல்லுகிறது, சோத்திரிக்கிறோம், அவரை பிதாவானவர் நொறுக்கினார், கொன்றார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆள், அந்த நாள், அந்த வாள், அந்த ஆள்லாம் நீங்களும் நானும் தான். இயேசு நமக்காக மரித்த அந்த நாள் தான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாயிற்று. அந்த வாள், அந்த சிலுவையில் அவர் நமக்காக அடிபட்டதுனாலே தான் இந்த ஒரு பெரிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நம்ம எல்லாரும் எழுதின இருக்கலாம் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த நாட்கள்ல அவருடைய மரணத்தை பாடுகளை நினைவு கூறும்படியாக எல்லாரும் வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி நன்றி. உங்க கண்ணை மூடுங்க, கண்ணை திறக்காதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே கையை உயர்த்தி, எனக்காக மரித்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே. கையை உயர்த்தி சத்தமா, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் ஏற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கையை உயர்த்தி, எனக்காக மரித்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே,
மரித்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். சதத உயர்த்தி கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கடைசியா எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கையை உயர்த்தி நம்மை அர்ப்பணித்து பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை. பாடுவோம். படியேனின் திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியே நண்பீனையே கண்டு விரைந்து ஓடி வந்தே. கல்வாரியே அன்பீனையே கண்டு விரைந்து ஓடி வந்தே. கழுவோமும் திருரத்தத்தாலே கழுவிங்க இருதயத்தை. கழுவோமும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அன்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்தே. கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்து ஓடி வந்தே. கழுவோமும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவோமும் திருரத்தத்தாலே